என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கோட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வெங்கட் பிரபு படைப்புல விஜய் நடிப்புல வெளிய வந்த படம் தான் கோட். இந்த படத்தினுடைய கதையில அப்படி என்னதான் அதுல என்ன பெருசா பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது. நான் படம் பார்த்துட்டு வெளியில வர்றப்போ எனக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்படி என்னதான் அந்த படத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஹே ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். ஹாய் நண்பா, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கோட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வெங்கட் பிரபு படைப்புல விஜய் நடிப்புல வெளியே வந்த படம் தான் கோட். இன்னைக்கு இந்த படத்தை போய் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன், அதுல என்ன பெருசா பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது. நான் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய விமர்சனத்தை பார்க்கும் போது நிறைய பில்டப் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த படம் இப்படி இது நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் படத்தை பார்க்க போறோம். இன்னைக்கு படம் பார்த்துட்டு அப்படி என்னதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். நான் படம் பார்த்துட்டு வெளியில வர்றப்போ எனக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த படத்துல புதுவிதமா ஒரு கதை இருக்கும், புதுசா ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு வந்து நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இந்த படம் உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும், நல்லா இருக்கும், மற்றவங்க மத்தியில இது நல்ல ஒரு வரவேற்கின்ற படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமா சொல்லி இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அது இல்லாம பெரிய ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா, அறக்க பறக்க நம்ம படத்தை போய் டிக்கெட் வாங்கிட்டு போய் உக்காந்தா படம் என் பார்த்து முடிஞ்சு வெளில வந்த பிறகு நான் அவங்ககிட்ட கேட்கறேன், அவன் என்கிட்ட கேட்கறான், படத்துல கடைசியா என்ன தான் சொல்லி முடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டோம். அப்படி என்னதான் அந்த படத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வில்லன் வந்து நம்ம மைக் மோகன்ங்கிறாரு. அவங்க தான் நம்மளோட வில்லனா இருக்கிறாரு. அவருக்கும் நம்ம விஜய்க்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை கடைசி வரைக்கும் அது நம்ம கிட்ட சொன்னாங்களே இல்லைன்ட்டு உங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிரச்சனை காமிக்கவே இல்லை, சொல்லவும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் விஜயகாந்த் மாதிரி நம்ம விஜய் ஒரு கெட்டப்பை போட்டு வந்துட்டு அங்கிருந்து அவங்கள சாவடிக்கிறதுக்காக ஒரு போறாரு. அதாவது வில்லனை சாவடிக்கிறதுக்காக போறாரு. போறப்ப கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு தான் நம்ம இந்த ஆப்ரேஷனை சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு கூட இருக்கிறவங்க தான் பிரசாந்த், நம்ம பிரபுதேவா, அவங்கெல்லாம் கூட இருந்து அந்த மிஷினை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சாங்களே இல்லைன்ட்டு தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் அங்கேருந்து வில்லன் எப்படி தப்பிச்சு திருப்பி வந்து விஜய் எப்படி பழி வாங்கினாருன்னு தான் அந்த படத்தினுடைய முழுசா கதை சொல்லி முடியும் நமக்கு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது. ஆனா படம் பார்த்துட்டு நீங்க எண்டில் படத்தினுடைய போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வருதுன்னே தெரியாத மாதிரி இருக்கும். பெரிய புது விதமான கதையெல்லாம் கிடையாது இந்த படத்துல பார்த்தீங்கன்னா. படத்தினுடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் வந்து ஒரு தப்பிச்சு போறாரு. தப்பிச்சு போன வில்லனை வந்து நம்ம ஹீரோ போயிட்டு சாவடிக்க போறாரு. சாவடிக்க போறப்ப இந்த வில்லனோட ஃபேமிலிலாம் இருந்து அந்த ட்ரெயின்லயே ஒரு பாம்பு பிளாஸ்ட்ல ஆகி செத்து போயிடுறாங்க. அப்ப வில்லன் மட்டும் தப்பிச்சு போயிட்டாரு. தப்பிச்சு போன வில்லன் வந்து நம்மளை கொண்டவங்களை வந்து பழி வாங்க வர்றாரு. அதை எப்படி பழி வாங்கினாரு, யாரை வச்சு பழி வாங்கினாரு, அதுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தினுடைய மொத்த கதையா இருக்கும். ஆனா நம்மளுக்கு படம் பார்க்கும்போது படத்தினுடைய ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு ஜாலியான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படியே ஒரு ஜாலியா ஒரு அடுத்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப்ல வச்சிருந்த படத்தினுடைய கதையை செகண்ட் ஹாஃப்ல தான் பெரிய ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வருதே இருக்கும். அதாவது நம்ம ஃபேமிலியோட ஜாலியா இருக்கிற ஒரு விஜய் வந்து அந்த பையனை அவ்வளவு கேரிங்கா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு இன்னொரு குழந்தை ஒன்று பிறக்க வரும்போது அந்த குழந்தை பிறக்க வர போறதுக்கு ஒரு பெரிய ஒரு சீக்வன்ஸ் வச்சு அங்கிருந்து ஒரு குழந்தைய ஒரு காணா போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு விஷயம் வந்து ஒரு ரியாலிட்டியா இல்லாம அப்படியே தெரியுது. இப்போ வந்து விஜய் வந்து விட்டுட்டு போறாரு, அப்ப கண்டிப்பா அந்த குழந்தை தூக்குவாங்க, இதை கொண்டுதான் அந்த படத்தோட லீடு போகும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படம் பார்க்கும்போதே நமக்கு அது தெரிய வருது ஒரு சில விஷயம்லாம். அதே போல வந்து அப்பா புள்ள விஜய் வந்து விஜய் அப்பாட்ட என்ன பேசுறாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சில விஷயம் வந்து அவர் கேட்டுன்னு இருப்பாரு. நான் படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவரு வந்து இங்க இருந்து கேட்கறான், அப்ப இந்த 4 பேருக்குள்ளேயே யாரோ ஒரு ஸ்பை வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்ற பையன் விஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்ற ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த கெஸ்ஸிங் கரெக்டா போய் முடிஞ்சிச்சு நான் படம் பார்க்கும்போது என்ன சொல்லலாம். ஏன்னா நமக்கு தெரியுது படம் வந்து இப்படிலாம் நடக்குதா, படம் இதெல்லாம் வரும். படத்தினுடைய கதைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பழசான கதைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா விஜயகாந்த் நடிக்கும் போதே இந்த கதையெல்லாம் எடுத்து விஜயகாந்த் நடிச்ச ஒரு கதையை திருப்பி வந்து விஜய் வச்சு எடுத்த மாதிரி தான் இருக்குது வெங்கட் பிரபு இந்த படத்தை. ஏன்னா இந்த சீக்வன்ஸ் வந்து அப்பா வந்து வில்லனை கூட்டிட்டு போயிட்டு வச்சு வில்லனே அவன் பெத்த பிள்ளைய வச்சு பழி வாங்குற மாதிரி விஜயகாந்த் நிறைய ஒரு படத்துல இதே ஒரு படத்துல ஒரு நடிச்சிருப்பாரு. நான் பார்த்துருக்கேன் அந்த படம் கூட. அதே மாதிரி படத்தினுடைய கதை மட்டும் தான் போச்சு. இன்னும் அந்த படத்துல பெருசா பேசக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்துச்சு, என்ன நடக்குது அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் படம் விறுவிறுப்பா கொஞ்சம் போச்சு. தவிர படத்தினுடைய கதையா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து முன்னாடியே பார்த்த ஒரு கதையை திருப்பி பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் விஜய் கூட இருந்த மற்ற ஆக்டரையும் நம்ம கரெக்டா அதுல லீட் பண்ணி கொண்டு போனாங்க. அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. யாரையுமே எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம கரெக்டா ஒரு ஈவனா கொஞ்சம் ஈக்குவலா கொஞ்சம் கூட்டின்னு போன விஷயம் நல்லா இருந்துச்சு படத்தினுடைய எண்டு வரைக்கும். அதே போல அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் துரோகம் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓப்பனிங் சாங்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. அதுல 3 பேர் பர்ஃபார்மன்ஸ்லாம் தரமா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு படம் பார்க்கும் போதே.
அதுக்கப்புறம் இன்னொரு சாங்ஸ் ஒன்று வரும். அதெல்லாம் டான்ஸ் மட்டும் தான் பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாட்டெலாம் ஒரு சிலது கேட்காத மாதிரியே பிடிக்காத மாதிரியே இருக்கும் அந்த பாட்டெலாம். அதுக்கப்புறம் விஜய் வந்து அது ஹீரோவோட பையன் விஜய் இருந்து ரொம்ப மோசமான டேஞ்சரான ஆளா இருப்பாரு. அதாவது வில்லன் வந்து அதை ஒரு எடுத்து வளர்த்த பிறகு ரொம்ப டேஞ்சரான ஒரு கேரக்டரா மாறிடுவாரு. பார்க்கவே மாட்டாரு, யோசிக்க மாட்டாரு, டப்பு டப்புன்னு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்ப கடைசியில பிரசாந்தா வந்து சுட்ட பிறகும் அவர் எப்படி உயிரோட வந்ததெல்லாம் ஒரு பெரிய ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் எப்படி என்ன நடந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் காட்டவே இல்லை. ஏதோ ஒரு 3 மணி நேரம் ஒரு படத்தை எங்கேஜ்மெண்ட்டா விறுவிறுப்பா கொண்டு போய் படத்தை முடிச்சாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு புதுசான ஒரு புது விதமான ஒரு கதையை வந்து கொண்டு வந்து சேர்க்காத மாதிரி தான் எனக்கு படம் பார்க்கும்போது சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையே இல்லாம நிறைய ஆக்டர்ஸ் தூக்கின்னு வந்து ஒரு ஒரு பாட்டுலையும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது மிஷ்கின் ஞாபகம் தான் வந்துச்சு. அதாவது மஞ்சள் கலர் சாரி கட்டின்னு நச்சின்னு ஒருத்தன் ஆராடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மஞ்சள் கலர் சாரி கட்டி விஜய் கூட ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்லாம் இது ஏதோ ஒரு சீன் கெஸ்ட் ரோல் பண்ற மாதிரி ஏதோ ஒரு சீன் வந்துட்டு நடிச்சுட்டு அப்படியே வெளில போன மாதிரி அந்த ஒரு நிமிஷமே அவ்வளவுதான், 2 நிமிஷமே தான் இருக்கும் அந்த சீனு. அதுக்காண்டி வந்துட்டு போவாங்க. நிறைய பேர் நிறைய மாதிரி உள்ள இறக்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அஜித்தை பத்தி, அஜித்தோட மியூசிக்கை பத்தி நிறைய போட்டிருக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு ஃபேன்ஸையும் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற அளவுக்கு எல்லாரையும் கிட்டையும் டச் பண்ற மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் முடிச்சாங்க. அந்த விதமானா பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சே தவிர படத்தினுடைய கதையில பெருசா சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. ஆனா படத்தினுடைய ட்விஸ்டா இருக்கட்டும், விறுவிறுப்பா இருக்கட்டும், நம்மள எங்கேஜ்மெண்டா படம் நம்மளை கொண்டு போகணும்ட்டு வேணா சொல்லலாம். அதுக்கப்புறம் படத்தினுடைய மியூசிக் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கிட்டலாம் சொல்லவே தேவை. மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், பிஜிஎம் வில்லனுக்கு கொடுத்துருக்கிற பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு கேட்கும் போது அந்த சவுண்ட் எஃபெக்டோட. அதுக்கப்புறம் அந்த சாங்ஸு அந்த எனக்கு சின்ன சின்ன அந்த ஒரு பாட்டும் ஓப்பனிங் சாங்ஸ் அந்த 2 தான் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரொம்ப மாதிரி ஒரு பாட்டு ஒன்று ஓடணும் இருக்கு. அது என்ன மாதிரி எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அதில் பார்க்கறதுக்கு டான்ஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு, பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இல்லை. அதுக்கப்புறம் படம் நமக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியற மாதிரியே சில சீன் போகும். ஆனா இப்படி நடக்குமோ அப்படின்ட்டு நம்ம கெஸ் பண்ண மாதிரியே நடக்காத மாதிரி சீன்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த விஜயோட ஹீரோவோட பையன் விஜய் தான் படத்தினுடைய பெரிய ஹைலைட்டா இருக்கும். கலாய்க்காரட்டா இருக்கட்டும், அவரோட பேச்சோட ஸ்லாங்கா இருக்கட்டும், அவர் பண்ணக்கூடிய சேட்டையா இருக்கட்டும், அதெல்லாம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி விஷயம்னா நல்லா இருக்குமே தவிர மற்றபடி இதுல பெருசா பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தினுடைய கதையில எதுவும் இல்லை. அதனுடைய பையனோட விஜய் கொஞ்சம் நல்லா எங்கேஜ்ல அந்த படத்தை எடுத்துன்னு போறான். அதுக்கப்புறம் ஹீரோ அதாவது அப்பா விஜய் வந்து அவரும் நல்ல விதமா அந்த படத்தை கொண்டு போறாரு. அது சில டைலாக்லாம் கேட்கறதுக்கு ஒரு சில இடத்துல நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோகி பாபு இருந்தாலுமே காமெடி பெருசா இல்லாம மாதிரி இருந்துச்சு. ஆனா விஜயை வச்சே நிறைய காமெடி வச்சு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதோட அவங்க வாய்ஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. சில இடத்துல சில காமெடிகள்லாம் ரொம்ப ரியாலிட்டியா இருந்த மாதிரி இருக்கு. அது உண்மையை சொல்ற மாதிரியே இருக்கும், நமக்கு சிரிப்பு வரும் மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு. அவங்களுக்குள்ளே யோகி பாபு பண்ணக்கூடிய காமெடியா இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆனா பெரிய காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் இதுல இருக்காது. ஆனா பெரிய காமெடின்னு பாத்தீங்கன்னா விஜய் தான் எல்லா காமெடி பண்ற மாதிரியே இருக்கும். அது மாதிரி தான் இந்த படத்தினுடைய கதை முடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கெஸ்ட் ரோல் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் இந்த படத்துல எல்லாரையும் வைக்கணுன்றதுக்காக வச்சாங்களா. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபுவோட டீம் அப்படியே இருந்து இந்த படத்தை எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு சீன் பார்த்தாலும் இந்த படத்துல அவங்க இருந்துருப்பாங்களா. வெங்கட் பிரபு படத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த படத்துல இருந்து எல்லாருக்கும் ஒரு ரோல் கொடுத்து கொஞ்சம் லீட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. கொஞ்சம் ஜாலியா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு வேணா ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்துல பெருசா சொல்றது மாதிரி எல்லாம் இல்லை, அப்படிதான் நான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு நிறைய வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஹவுஸ்ஃபுல் டிக்கெட்டு நல்ல வசூல்லாம் எந்த ஒரு குறையும் சொல்லாங்க, அதெல்லாம் கலெக்ட் ஆகிடும். படத்தினுடைய பிளாஷ்பேக்ல ஜீவன் ஒரு விஜயை காட்டுறாங்க, அதுக்கப்புறம் சஞ்சய்னு ஒரு விஜயை காட்டுறாங்க, அதுக்கப்புறம் அப்பா விஜய் செத்து போன மாதிரி ஒரு கிளாஸ்ல முடி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் படத்தை முடிச்சுட்டானுங்க. முடிச்ச பிறகு எனக்கு ஒரே டவுட் இருந்துச்சு, என்ன இது சாவடிச்சிட்டாங்க காட்டுறாங்க, திருப்பியும் வந்துட்டாங்க. அதெல்லாம் படம் பார்க்கும் போதே எனக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். பிரசாந்த் டக்குன்னு சாவடிச்சிருவாங்க, திருப்பி உயிரோட வந்து நிற்பாரு. எப்படி அது நீங்க மட்டும் தான் இருக்கும். அதான் படத்துல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கதைன்னா எப்படி இருக்கும், செத்தாலும் ஒருத்தவங்க நம்ம உர வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தினுடைய கதை போகும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் போச்சு. ஆனா படத்தினுடைய எண்ட்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி முடிப்பாங்கன்னு பார்த்தா அப்படியே மொட்டையா 2 விஜய் திருப்பி பிளாஷ்பேக்ல வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வேளை விஜய் வந்து நடிக்கிற மாதிரி இருந்தா அப்படியே இந்த படத்தை கொஞ்சம் லீட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு இந்த படத்தை முடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது. மற்றபடி இந்த படம் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டா ஜாலியா ஒரு பார்க்கறதுக்கான ஒரு நல்ல படம் தான். மற்றபடி கதையில இருந்து புது விதமான ஒரு கதையெல்லாம் நீங்க எதிர்பார்த்து போனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். சாங்ஸ் யுவன் சங்கர் ராஜா அவர் நல்லா பண்ணியிருப்பாரு. டைலாக் அதோட பிரேம்ஜி சில சீக்வன்ஸ் எல்லாம் பிரேம்ஜி காமெடியா பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கலக்கலப்பா கொண்டு போய் படத்தை முடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தினுடைய விமர்சனம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். இந்த படத்தினுடைய கதையை நீங்க பார்த்த பிறகு உங்களுடைய மனநிலையில இந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரி கதை சொன்னுச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா நல்ல மிகப்பெரிய